அதுக்கடுத்து வந்து சூரத்துல் ஜின் அத்தியாயத்தில் ஜின்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பு வரை வானலோகம் சென்று மலக்குகள் உரையாடலை கேட்டு பூமியில் உள்ள மனிதர்களின் கூட்டாளிகளுக்கு சில செய்திகளை அறிவித்து கொடுப்பார்கள் என்று உள்ளது. ஆகையால் நாம் சூனியம் பற்றி புரிந்து கொள்ளும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் சூனியம் பற்றி பேசும்போது அப்படி பேசுவதில்லை. சூரா ஜின்னில் மனிதர்களிடம் ஜின்கள் நட்பு பாராட்டி வந்தது கூறப்படுகிறது, நீங்கள் அதை மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த கடந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜின்கள் வந்து வானுலகம் வரைக்கும் போவாங்க, ஒட்டு கேட்பாங்க. ஒட்டு கேட்டு வந்து இங்கே என்ன செய்வாங்க, அந்த சைத்தான்களுடைய சூனியக்காரன் ஜோசியக்காரனுடைய உள்ளத்தில் கொண்டே இதை போடுவாங்க. அவங்க அதோட 10 செய்தியை கூட சேர்த்து என்ன செய்வாங்க, ஜோசியம்னு சொல்லுவாங்கன்னு ஒன்று இருந்தது. அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு தடுக்கப்பட்டுருச்சு. தீப்பந்தங்களால் எரியப்படுவாங்க, இனிமேல் வானுலகத்தை நெருங்கி யார் போக முடியாது, ஜின் சைத்தான்கள் போக முடியாதுன்னு தடுக்கப்பட்டுருச்சுன்றதை நம்ம சொல்கிறோம். இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படிலாம் சொல்லும் பொழுது சூனியத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லலாமே, சூனியமும் சைத்தான்கள் ஜின்கள்லாம் போய் கேட்டு வந்து செய்வாங்கன்னு சொல்லலாமேங்கிறார். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹதீஸில் வந்து சூனியம் செய்கிறத வந்து ஜின்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்கன்னு வரல. எது வருது, நாளைக்கு உலகத்தில் நடக்க போகிற விஷயங்களை வந்து மலக்குகள் பேசிக்கிடுவாங்களாம். அதை ஜின்கள் கேட்டு வந்து என்ன செய்வாங்க, மனித உள்ளங்கள்லாம் ஊடுருவக்கூடிய தன்மை இருக்குல்ல சைத்தானுக்கு, அந்த கெட்டவன் உள்ளத்தில் அப்படி போட்டு விட்ருவாங்க. அவன் என்ன செய்வான், அதை வந்து சில 10 பொய்யை கலந்து அடித்து விடுவான். அதில் வந்து ஒரு விஷயம் உண்மையாக போயிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஜோதிடர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையை தான் ஜின்கள் செஞ்சாங்களே தவிர, வானுலகத்தில் போய் சூனியத்தை கற்றுட்டு வந்தால் கொடுத்தாங்க. சூனியத்துக்கு வேறு, ஜோசியங்கிறது வேறு. ஜோசியத்துக்கு தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டம் பொருந்தும். என்ன சட்டம், ஜின்கள் போய் கேட்டுக்கிட்டு வந்து ஜோசிய காஹின் குஹான்ட்டு தானே சொல்லுவாங்கன்றிருக்கு. ஜோசியக்காரன்ட்டு தான் சொல்லுவாங்க. ஜோசியக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், நாளைக்கு நடக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுல, அதோட கொஞ்சம் கூட குறைய சேர்த்து பில்டப் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுவான். அதனால் ஜோசியம் உண்மை மாதிரி தெரியும் அப்படின்னு வருது. அதுவும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லைன்னு ஆயிடுச்சு. சூனியத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்தில் ஜின் சைத்தான்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து உதவி செஞ்சதாகவும், காலத்தில் மட்டும்தான் சூனியத்துக்கு தடை செய்யப்பட்டதாகவும் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். அந்த டாபிக் வேறு, இந்த டாபிக் வேறு. அது வந்து சூனியம்ங்கிற விஷயத்துக்கு வந்து அது சொல்லப்படவே இல்லை. அது ஜோசியம் விஷயத்துக்கு தான் அது வந்திருக்குது. அது விளங்கிக்கிறணும்.